Hi, I'm Lata Vasudevan from All Abroad Study. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு இட்டாலியில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பேச போகிறோம். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ஜெர்மனியில் ஃப்ரீ எஜுகேஷன் எப்படி பண்ணலாம், என்ன ப்ராசஸ், என்ன பட்ஜெட் ஆகும் அப்படின்றது பேசியிருந்தோம். இன்றைக்கி அதே மாதிரி இட்டாலிலையும் உங்களுக்கு ஈக்குவலான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பேச போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இட்டாலி அப்படின்ட்டு சொன்னாலே உங்களுக்கு இட்டாலியன் பீஸா ஞாபகத்துக்கு வரும். ஸோ இது வந்து இட்டாலின்றது யூரோப்பில் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜெர்மனிலேருந்து பார்த்தீங்கன்னா கார் எடுத்தால் கூட ஒரு 6 hours ட்ராவலில் நீங்கள் ரீச் பண்ண முடியும். ஃப்ளைட்டில் 1 hour ட்ராவலில் நீங்கள் ரீச் பண்ண முடியும். இட்ஸ் வெரி நியரஸ்ட் அண்ட் பியூட்டிஃபுல் கண்ட்ரி. வெனிஸ் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே லைக் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமஸான ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ எவ்ரி திங் லைக் வாட்டரில் போட்லேயே நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த கண்ட்ரிக்குள்ளே. ஸோ வாட்டர் மேலே தான் உங்களுக்கு வீடு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு நேச்சுரலிஸ்டிக் பிளேஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பாட்டில் போய் நம்ம ஃப்ரீயாக படிக்கலாம் அப்படின்றதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத சொல்ல போகிறோம். ஸோ இட்டாலியில் உங்களுக்கு 100% ஃபுல்லி ஃபண்டட் ஸ்காலர்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, லைக் ஜெர்மனி மாதிரியே. ஸோ ஜெர்மனியில் வந்து உங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் மட்டும் ஃப்ரீ எஜுகேஷனில் வரும். பட் லிவிங் காஸ்ட்லாம் நீங்கள் பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இட்டாலியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிவிங் காஸ்ட்டும் சேர்த்துமே உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப்பில் வந்துடும். இது எப்படி அப்படின்னா உங்களுக்கு நம்ம இங்கே இப்போ இருந்து பேசிக்காக ஒரு 12th கிரேட், ஒரு 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் வச்சு ஒரு IELTS லாங்குவேஜ், யூஸ்வலி இந்தியா விட்டு எந்த கண்ட்ரி நீங்கள் போகணுன்னாலும் IELTS தேவை. ஸோ இந்த IELTS லாங்குவேஜ் இது 3 க்ரைட்டீரியா வச்சு மட்டுமே நம்மளால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 ரொம்ப பேசிக் க்ரைட்டீரியா. இதில் நீங்கள் அப்ளை பண்ணி வித்தின் 3 monthsக்குள்ளே எல்லா ப்ராசஸும் பண்ணி உங்களால் இட்டாலிக்கு ஃப்ளை பண்ண முடியும். ஸோ டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 18 to 20 lakhsக்குள்ளே வரும். இது வந்து நான் சொல்கிறது யூஜிக்கு, +2 முடிச்சுட்டு யூஜி போகிறதுக்கு ஒரு 20 lakhs பட்ஜெட் வரும். லிவிங் காஸ்ட் ஃப்ரீ சொன்னீங்க, காலேஜ் ஃப்ரீன்னு சொன்னீங்க, அப்புறம் எதுக்கு இந்த 20 lakhs அப்படின்னா இது வந்து வீசாக்கு இருக்கிற ரூல். எந்த கண்ட்ரிக்கு போகணுன்னாலும் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை காமிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் காமிச்சா தான் உங்களுக்கு வீசா கிடைக்கும். அதுவும் எதுக்குன்னு நான் நிறையா வீடியோஸில் சொல்லிட்டேன். நீங்கள் இந்தியா விட்டு வேறு கண்ட்ரியில் போய் அவங்களோட கண்ட்ரி எக்கனாமிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களால் வந்து சர்வை பண்ண முடியுமா அப்படின்றதுக்காக தான் அந்த வீசாவில் வந்து உங்கள் அமௌண்ட்டை வந்து கேட்குறாங்க. ஸோ வீசா பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த அமௌண்ட்டு. ப்ளஸ் நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் போயிட்டீங்கன்னா யூனிவர்சிட்டி அப்ளை பண்ணும்போதே ஸ்காலர்ஷிப்பும் சேர்த்து நம்மளால் அப்ளை பண்ண முடியும். யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு கன்ஃபர்மேஷன் வரதுக்குள்ளேயே செகண்ட் அப்ளிகேஷனாக ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷனும் நம்ம போட்டுக்கணும். ஸோ எவ்ரி திங் ஆல் த ப்ராசஸ் வித்தின் 3 months to 4 monthsக்குள்ளே உங்களுக்கு எல்லா ப்ராசஸ் முடிஞ்சு உங்களால் அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேசிக் ரிக்குவயர்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், உங்களோட பாஸ்போர்ட் அண்ட் உங்களோட IELTS லாங்குவேஜ், SOP தட் இஸ் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் வந்து கிளியராக இருக்கணும். உங்களோட ஐடியா என்ன, நீங்கள் +2 வரையும் என்ன படிச்சீங்க, உங்களோட சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன, ப்ளஸ் ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறீங்க, என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரியான ஜாபில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ உங்களோட கரியர் ஐடியா என்ன, இது எல்லாமே கிளியராக இருக்கிற ஒரு SOP க்ரியேட் பண்ணோம். SOPன்றது நாட் ஓன்லி ஃபார் இட்டாலி, வேறு எந்த கண்ட்ரினாலும் SOP மஸ்ட் பி வெரி வெரி கிளியர். உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து உங்கள் SOP படிக்கும் போதே அதுலேயே வந்து உங்களோட கிளியர் ஐடியா அண்ட் விஷன் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடணும். அந்த அளவுக்கு வந்து கிளியராக இருக்கணும். SOP வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் அதர் தென் யுவர் அகாடமிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து LOR, தட் இஸ் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். LOR அப்படின்னா உங்களுக்கு உங்கள் காலேஜ்லேயோ இல்லை காலேஜில் வந்து உங்களுக்கு என்ன ப்ரொஃபஸர் ஆர் HODs அவங்கக்கிட்ட இருந்து உங்களோட கான்டாக்ட் சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று, இந்த காலேஜில் தான் படிச்சிங்க, நல்லா படிச்சிங்க, இது பண்ணிங்கன்ற மாதிரி ஒரு லெட்டர் வாங்கி கொடுக்கணும். அதுதான் லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது தேவைப்படும். UG பண்ணும்போது உங்களுக்கு பேசிக் வந்து IELTS 10 and 12 பாஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ் மட்டும் தேவைப்படும். ஸோ நம்ம யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணும்போதே நான் சொன்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணோம். யூனிவர்சிட்டி ஃபீஸ் கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட் பார்த்துக்கும். உங்களோட லிவிங் லைக் ஸ்டூடெண்ட் ஹாஸ்டல் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டூடெண்ட் ஹாஸ்டலுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகேஷன்லேயே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்டோட ஹாஸ்டல் ஃபீஸ் 100% கவர் ஆகிடும். இப்போது யூனிவர்சிட்டி ஃபீஸும் கவர் ஆகிடும், லிவிங் காஸ்ட் அதாவது ஹாஸ்டல் ஃபீஸும் கவர் ஆகிடும். அப்போ உங்களுக்கு என்ன செலவு இருக்க போகுது? கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டு, உங்களோட இன்டர்நெட்டால் உங்களுக்கு ஸ்டடீஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தேவைப்படுது, அது அந்த மாதிரியான திங்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு தேவைப்படும்.
உங்களோட அக்கௌண்ட்டில் காமிக்கிற அமௌண்ட், சப்போஸ் நீங்கள் இட்டாலி போனதுக்கப்புறம் நல்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடச்சி நீங்கள் செட்டில் ஆகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை கூட நீங்கள் ரீஃபண்ட் எடுத்துக்க முடியும். இட்டாலியில் அந்த ஆப்ஷன் இருக்குது. பட் ஜெர்மனியில் பிளாக் பண்ணிடுவாங்க, அப்படி எடுக்க முடியாது. பட் இட்டாலியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வேணும்னா எடுத்துக்கலாம், பட் எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. இட் இஸ் ஃபார் யுவர் சேஃப்டி. நீங்கள் நம்ம கண்ட்ரியை விட்டு வேறு கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு பேசிக் அமௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் உங்களுக்கு சேஃபர். ஸோ எந்த அளவுக்கு நம்ம சீக்கிரமாக எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணுறோமோ, சாப்பிட்றதுலேருந்து ஏதாவது வெளியில் சுற்றுறது, வீக்கெண்ட் போகிறது, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி இதில் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேவ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட லைஃப் ஸ்டைல் ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து இட்டாலியோட மெயின் திங். இதில் எந்தெந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார் வெர்கேட்டா, மிலானோ, மிலன், பீஸா, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் வந்து மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் எல்லாம் இருக்கும் உங்களுக்கு. லைக் அதர் தென் உங்களுக்கு ஏஐடிஎஸ் இருக்குது, டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரி நார்மல் கோர்சஸ் இல்லாமல் அதர் தென் நிறைய கோர்சஸ் உங்களுக்கு இட்டாலியில் அவைலபிளாக இருக்கும். லைக் industrial nanotechnologies for pharmaceuticals அண்ட் நானோ டெக்னாலஜிக்குனே தனியாக ஒரு கோர்ஸஸ் இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி கோர்ஸ் அவைலபிலிட்டி வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது இட்டாலியில். ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணும்போது எந்தெந்த மாதிரியான கோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குது, யூஜிக்கு என்ன கோர்ஸ், பிஜிக்கு என்ன கோர்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபுல் லிஸ்ட் உங்களுக்கு இருக்கும். இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், ஏதாவது டிஃப்ரெண்ட் கோர்ஸ் இருக்காங்க, எனக்கு இந்த ஃபீல்டு வேணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு பர்சனலாக கனெக்ட் பண்ணுங்கள். கோர்ஸ் டீட்டெயில்ஸும் கொடுக்குறேன். உங்களோட எலிஜிபிலிட்டி ப்ரொஃபைல்லாம் கூட எங்களால் உங்களுக்கு ஃப்ரீயாக செக் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இட்டாலி வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரீ எஜுகேஷனில் லிவிங் காஸ்ட்டும் கவர் பண்ணுற ஒரு கண்ட்ரி, பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. கோவிட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்டாலி ரொம்பவே வந்து அடி வாங்குச்சு. பட் அதுக்கப்புறம் இப்போ வந்து யூரோப் கண்ட்ரி பொறுத்தவரையும் மோஸ்ட்லி எல்லா கண்ட்ரியுமே சீக்கிரமாக அவங்க இதை வந்து க்ரோ பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் எக்கனாமிக்கலி அவங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். ஸோ இட்டாலி ஆல்சோ இஸ் அ பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் யுவர் யூஜி அண்ட் மாஸ்டர் ஸ்டடீஸ். உங்களுக்கு யூஜி பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வந்து ஒரு 20 lakhsக்குள்ளே வரும். பட் மாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 14 to 15 lakhsக்குள்ளே தான் பட்ஜெட்டே வரும் 2 years அப்படிங்கிறனால. ஸோ இட் குட் பி த பெஸ்ட் சாய்ஸ். நீங்கள் இட்டாலியில் படிச்சுட்டு இட்டாலியிலேயும் வேலை செய்யலாம். உங்களுக்கு 18 months ஸ்டே பேக் இருக்கும். சப்போஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை விட்டு வேறு கண்ட்ரியில் போயும் உங்களால் வேலை செய்ய முடியும். சின்ஸ் யூ ஆர் லேர்னிங் இன் இங்கிலீஷ் ஸ்டார்ட் ப்ரோக்ராம்ஸ். ஸோ ஜெர்மனி மாதிரியோ இல்லை மற்ற ஒரு சில கண்ட்ரிஸ் மாதிரி லாங்குவேஜ் பேரியர்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேயே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இதை பற்றின எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் என்னை பர்சனலாக கனெக்ட்